ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நிறைய பேர் நேற்றுக்கு வினோத் பாபு அவரோட வீடியோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பவித்ரா ஜனனி புது சீரியல் கமிட் ஆகிட்டாங்க. பவித்ராவும் குமரன் தங்கராஜனும் புது சீரியல் வந்து விஜய் டிவியில் ரீமேக் சீரியல் கமிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் வந்து போட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த வீடியோ நானுமே பார்த்தேன். எனக்குமே வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்திருந்தது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். நான் கேட்ட வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சீரியலும் வரா மாதிரி இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம குமரன் வந்து சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பண்ணிகிட்டு இருந்து சீரியல் முடித்த கையோடவே அவர் வந்து வெள்ளித்திரையில் ப்ராஜெக்ட் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இனிமேல் வந்து நீங்கள் என்னை வெள்ளித்திரையில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். மறுபடியும் இப்போ வெள்ளித்திரையில் மூவி வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் மறுபடியும் சின்னத்திரைக்கு வருவாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. இன்னொன்று, பவித்ரா ஜனனி அவங்களோட நியூ ப்ராஜெக்ட்காக தான் நம்மளுமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்களுமே நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காம்போ எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு காம்போ தான் ஈரமான ரோஜாவே. சீசன் 1 வந்து நம்ம பவித்ரா ஜனனி அண்ட் குமரன் தங்கராஜன் 2 பேரும் சேர்ந்து பண்ணின அந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் ஒரு விதமான எப்படி சொல்கிறது, எமோஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு விதமான ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி தான். அந்த மாதிரி எந்த ஒரு சீரியலும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்கேஸ் பண்ணாலும் சந்தோஷம்தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.